விளக்கம். தன்வீன்னா என்னது? தோசப, தோசே, தோபேஷ். இதுக்கு தான் தன்வீன் சொல்லுவாங்க. அதாவது இதுதான் தன்வீன் இருக்கு இல்லையா? அந்த தா மேல தோசப இருக்கா, அதாவது தன்வீன். சரிங்களா? நூனே சாக்கின் மியூட்ல போட்டுக்காங்கம்மா. நூனே சாக்கின் அப்படின்னா சுக்குன் பேட்ட நூன் இருக்கு, நூனே சாக்கின். இந்த இருக்கு இல்லையா? சுக்குன் பேட்ட நூன், இதுக்கு நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க. இதை உச்சரிக்கும் போது ரெண்டும் சேம் ஒரே சவுண்ட்ல தான் வரும். பாருங்க, தா தோ ஜபர் என்னது? தன் இல்லையா? தா நூன் ஜபர் தன். பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருந்தாலும் சவுண்ட் என்னது? ஒரே மாதிரி தான் வருது. நம்ம தோ ஜபர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அலிஃப் இருக்கும், ஆனால் உச்சரிக்கப்படாது. தா தோ ஜபர் தன், தா நூன் ஜபர் தன், தா தோ ஜேர் தின், தா நூன் ஜேர் தின், தா தோ பிஷ் துன், தா நூன் பிஷ் துன். இதே மாதிரி தான் ரெண்டும் பார்க்கறதுக்கு வேற மாதிரி. இது தன்வீனுடைய சட்டம், நூனை சாக்கினுடைய சட்டம். ஆனா என்னது? சவுண்டு ஒரே உச்சரிப்பா தான் இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? சன் உச்சரிப்பு பாருங்க. சன் சன். சா சாவுடைய உச்சரிப்பு எங்கேருந்து வரும்? நுனி நாக்குல இருந்து இந்த சவுண்ட் வரணும். சன். சின் சின், சுன் சுன், ஜன் ஜன், ஜின். ஜீம் தோசே ஜின், ஜீம் நூன்சே ஜின். சரிங்களா? ஜீம் ஜீம் தோபேஷ் ஜுன், ஜீம் நூன் பேஷ் ஜுன். சவுண்ட் ஒரே சவுண்டு தான். நெக்ஸ்ட் தால் தோ ஜபர் தன், தால் நூன் ஜபர் தன். நெக்ஸ்ட் தின் தின், தால் தோ பேஷ் துன், தால் நூன் பேஷ் துன். புரியுதா? என்ன சொல்ல வராங்கன்னா, நூனே சாக்கனை உச்சரிப்பும் தன்னினுடைய உச்சரிப்பும் ஒரே உச்சரிப்பாகும். கடைசியா இன்னுன்னு தான் முடியும். புரியுதா? இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் சட்டை பார்க்க போறோம்.